ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனே அண்ட் மீ சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2ல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாகவே போனாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். போர் அடிக்கிற மாதிரி போனாலும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கிற எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்குன்னு இது ரொம்ப மோசமாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 1. ஓ, ரூபி கியூப்ஸா? இதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த 6 ஸ்கிரிப்சர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 செஞ்சுரிஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க எதுக்காக உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. உன்னோட ரிப்போர்ட்ல இருந்தா அதே விஷயம் தான், அதை நான் படிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த 7 சீட்ஸ் டிராகனாய்டை நாங்கள் தேடி போயிருந்தோம். ஆனால் போற வழியில ஒரு பவர்ஃபுல்லான வேம்பயரை மீட் பண்ணோம். அது நம்மளோட 2 ஆளுங்களை கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லவும், அந்த வேம்பயர் என்னோட பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இல்ல நீ அதை ஈஸியா தோக்கடிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சன்லைட் ஸ்கிரிப்சர் அழிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஐன்சோல்கோன்கிற ஒருத்தன் தான் அழிச்சிட்டதா சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு பாடியுமே கிடைக்கல. ஸோ நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த சன்லைட் ஸ்கிரிப்சரோட ஹெட்டா ஆல்ரெடி ப்ளூ ரோஸ் கிட்ட தோத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும், அவனை கண்டுபிடிக்கிறது ஏன் கஷ்டமா இருக்கு கேப்டன்? அவனோட குழந்தை என் வயிற்றுல வளர்ந்தா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இங்க ஒரு டிராகனை பார்க்க ஒரு வயசான லேடி வாரா. என்ன பல வருஷம் ஆனவுடனே உன்னோட மரியாதையெல்லாம் மறந்துட்ட போல அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குறா. என்ன மன்னிச்சிரு ரெக்ரெட், என்னோட ஃப்ரெண்டை திரும்பவும் நான் பார்த்ததுல இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த ஆர்மர் தான், ஆனால் அது எம்டி ஆகி பல வருஷமாச்சு அப்படின்னு அவ சொல்றா. நீ இந்த மனுஷங்க பாடியிலே தான் இன்னும் இருக்கியா அப்படின்னு அந்த டிராகன் கேட்கவும், வேற என்ன பண்றது, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. என்னால அவரை இன்னும் மறக்க முடியல அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போகுது. அந்த ஆர்மர் போட்டிருக்கணும் ஷெல்டியரோ சண்டை போடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்கான ஈவில்ல அந்த உலகத்தில் இருக்கதா செய்யுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே இப்போ நீ ஒருத்தன் தான் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி டிராகனை பார்த்து சொல்லவோ, இந்த ஏக்ட்ரஸ் எல்லாம் நான் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பில்லை, என்னை விடவோ ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் உன்னோட ரிங்குங்க அப்படின்னு அந்த டிராகன் கேட்கவும், ஓ அது ஒருத்தங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றா. உன்கிட்ட கேட்க கஷ்டமாக தான் இருக்கு, எனக்கு நீ சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. கான்லாட் வில்லேஜ்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி இப்போ ராஜா முன்னாடி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஐன்சோல்கோனா இருந்து ஒருத்தனை காப்பாத்திருப்பான். நான் உனக்கு ஜஸ்ட் 50 ஆளுங்களை தான் தந்தேன், அது உனக்கு பத்தாதுன்னு தெரியும், என்ன மன்னிச்சிரு. அப்புறமா அந்த ஐன்ஸ்க்கு நான் நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும், முடிஞ்சா அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றாரு. டேடி இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதாவது சொல்ல வரா. என்னன்னு அந்த ராஜா கேட்கவும், ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளைமேட் நானும் சுத்தி பாக்குறதுக்காக போறோம், நான் வந்து சொல்லவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் ரூம்ல வந்து நைட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாரு. சரி ஜெனரல், ஐன்ஸை நான் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றாரு. அவனும் ஓகேன்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோ இப்போ மோமானா வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரரை எடுத்திருக்கான். ஹாம்ஸ்கே வந்து ஒரு பெரிய லிசார்டை அடிச்சு துரத்தி கொண்டு வந்துட்டு இருக்கான். மாஸ்டர் வேணா இதை நான் பார்த்துக்கிடவா அப்படின்னு சொல்லி நாபே கேட்கவோ, இல்லை என்டர்டைன்மெண்ட்டை ஏன் கிட்ட விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டு, திரும்பவும் ஒரே ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டுனா அப்படின்னு வருத்தப்படவும், நீங்க ரொம்ப ஆசம் மாஸ்டர் அப்படின்னு பாராட்டுறாங்க. எனக்கு நாஸ்ரேக்ல சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ நாஸ்ரேக்கு வரான். மைலார்ட் இந்தாங்க உங்க ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இப்போ அந்த ரிங்கை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். லேடி ஆல்பர்ட் என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு வெளியவே போல அப்படின்னு சொல்லவோ, அவளுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்த்தா, மைலார்ட் ஒரு வைஃபை இப்படி தான் நான் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. நீங்க நிறைய வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, ஒய்ஃப் எல்லாம் இப்படி தானே வேலை செஞ்சுட்டு வர ஹஸ்பண்டை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லவோ, ஓ என்ன வரவேற்கிறதுக்காக தான் இவ எந்த வேலையோ பார்க்காம மெனக்கிட்டுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இந்த இடத்துல என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ காமெடியா அதை ஜாலியா விளாடுறான். ஓ மை டார்லிங், நான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு எதுவுமே ரெடி பண்ணி வைக்கலையே, மறந்துட்டேன்னு, இந்த மிஸ்டேக் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னோட ஒரிஜினல் வேலை எனக்கு நீ எந்த பொண்ணுமே கிடையாது, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து தான் இவளை கிரியேட் பண்ணோம், நான் தான் இவளோட செட்டப்பை இப்படி மாற்றி வச்சிருக்கேன், அதனால தான் இப்படி பண்றா. சரி ஓகே இதெல்லாம் நிறுத்து, நம்ம விளையாண்டது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓகே மைலாட் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு, இதுதான் இந்த உலகத்தோட மேப், மனுஷங்க வாழ்றத இடத்த மட்டும் இப்போதைக்கு இதுல இவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம நாஸ்ரிக் இந்த இடத்துல தான் இருக்கு. ஆமா நம்மளோட டம்மி நாஸ்ரிக் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனிமீஸ் யாராச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்காக போலியா இவங்க ஒரு நாஸ்ரிக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஒரு டவுட்னு சொல்லிட்டு ஆராட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்க போகவும், அவ வாட்ச்ல லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லி அலாரம் அடிக்குது. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் கழிச்சு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபாஸ்டா சாப்பிட்றதுக்காக போறா. ஹேண்ட்பர்கர் உங்களுக்காக தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் இதில் நீங்கள் வந்துட்டு போர் மீட் அப்புறமா கவு மீட்டை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லவோ, நான் ஹெட் செஃப்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுதா. நீங்கள் கொடுத்த வாட்ச் அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லவோ, அப்படியான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் உங்க கூட இருக்கிற பெரிய கிஃப்ட்டை விட வேற எந்த கிஃப்ட்டோ பெருசாயிராது அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்கிறா. இதோ இங்கே தான் ரியஸ்டீஸ் கிங்டம் இருக்குது, இங்கே தான் சபஸ் இருக்கான், அங்கே எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ வரைக்கும் அவர் டெய்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஆனால் ஷெல்டியர் அப்படி மாற்றினவங்க யாருன்னு இப்போ வரைக்கும் எந்த க்ளோவோ கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்கிறா. ஈஸ்ட் சைடில் தான் பாக்ரூத் இருக்கு, அப்புறமா ஈரான்ல இருந்து சவுத் சைடில் தான் வந்து ஸ்லேன் தியோக்ரேசி இருக்கு, இவங்க தான் அன்னைக்கு அட்டாக் பண்ணாங்க. நார்த் சைடில் தான் டமி ஹியூமன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, கொஞ்சம் கீழே தள்ளி அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயும் வந்து டமி ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் இங்கே தானே லார்ட் டமியர் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதில் எந்த கிங்டம் மேலே உனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஸ்லேன் தியோக்ரேசி மேலே தான், ஏன்னா அவங்களுக்கும் நமக்கு தான் பிரச்சனை, நம்மளை பழிவாங்க கூட அவங்க எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவ சொல்லவும்,
அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாரன்ஸ் நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. ஆமா ஷெல்டியர் என்னன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளுக்கு பிசிக்கலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றா. பார்த்தா அவ தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. லாரன்ஸ் நான் போய் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டினியூஸா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கா. செபஸ் அங்க இல்லாததுனால அசிஸ்டன்ட் பட்லரா இருக்கிற ஒரு பெண் குயின் வருது. ஹெல்ப் பண்றாங்கிற பேர்ல அந்த பெண் குயின் காமெடி பண்ணிட்டு இருக்கு. மனசை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் குயின் சொல்லவோ, ஓ அசிஸ்டன்ட் பட்லர் நீங்களா? லார்ட் ஐன்ஸையே நான் எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், என்னால் என்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்படுறா. வேர்ல்ட் லெவல் மேஜிக் இருக்குங்கிறத நான் கெஸ் பண்ணவே இல்லை, நான் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இப்படிலாம் நடந்துச்சு, அவ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். லார்ட் ஐன்ஸ் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவளுக்கு நீங்கள் ஏதாச்சும் தண்டனை அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஷெல்டியரோட கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து அவளால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டை சொல்லவும், நல்ல ஐடியா கொடுத்த, இதனால தான் நான் அவனை கார்டியன்ஸ்க்கு லீடராக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான். அதுக்கப்புறமா லார்டைன்ஸ் ஒக்கைட்டஸ் உங்களுக்காக அந்த க்ரௌன் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு போறான். லார்டைன்ஸ் இவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். இந்த உலகத்துல நம்ம தொடங்க போற ஃபர்ஸ்ட் வாரா என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கைட்டஸ் சொல்றான். நீ ஒரு வாரியர், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வைக்கிறான். மோமானுக்கு அட்வென்ச்சர் கில்டில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை நான் போய் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷெல்டியரை அட்டாக் பண்ணவங்க உங்களை தேடி வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ கேட்குறா. வந்தால் அது அவங்களுக்கு தான் ஆபத்து, கண்டிப்பாக வேர்ல்ட் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணது ஒரு பிளேயராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன், அவங்க ஏன்டா என்ன தொட்டோன்னு வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாதீங்க மைலாட், நீங்கள் திரும்ப வர நாசரிக்கு நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், ஒரு ஒய்ஃபை என்னோட கடமை இதுதானே அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ ஒரு லிசர்மேன் வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போய் பார்க்குறான். பார்த்தா இன்னொரு லிசர்மேன் அங்கே நின்றுட்டு இருக்கான். தலைவர் பொறுப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்பா போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தன் சொல்கிறான். ஓ வால் ஆடுறத பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்புறமா இந்த ஃபிஷிங் ஃபார்ம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் இல்லாமல் என்னால் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது, ரொம்பவும் தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட்மேன் சொல்கிறான். நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம்ல அப்படின்னு கேட்கவும், நம்ம மக்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறது தெரிய வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தன் சொல்கிறான். இப்போ வில்லேஜ்குள்ளே பார்த்தா திடீர்னு ஒரு மேகமூட்டமாக வருது, சீக்கிரம் சின்ன குழந்தைங்களோ லேடிஸோ உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவனாக இருக்கிற லிசர்மேன் சொல்கிறான். உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் எல்லாரும் சீக்கிரம் சாக போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த சீசன் 2ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாகவே தான் இருந்துட்டு இருக்கும், ஆனால் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.